ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் சங்கராந்தி பொங்கல் பண்டிகை நாங்கள் சங்கராந்தி மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். அந்த பண்டிகை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நான் விரும்பினேன். ஸோ அதனால் இந்த வீடியோ எடுத்து இந்த வாட்டி போட்டிருக்கேன். இப்போது நான் அரிசி மாவில் அடுப்பெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி அரிசி மாவில் கோலம் போட்டு சந்தன குங்குமம்லாம் இட்டு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். முன்னாடி ஊர்லலாம் மண் அடுப்பில் ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கோம் இல்லையா. ஸோ நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் பண்ணுறேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் பானையும் ரெடி பண்ணிவிட்டு 2 வெண்கல பானை, 1 சக்கரை பொங்கலுக்கு, 1 வெறும் சாதத்துக்கு. இப்போ 2 வெண்கல பானையிலையுமே நம்ம அந்த மஞ்சள் கொத்து கட்டி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கும் விபூதி சந்தன குங்குமம்லாம் இட்டு அந்த பொங்கல் பானையும் நம்ம ரெடி பண்ணி ரெண்டு வெண்கல பானையுமே ஒரே மாதிரி ரெடி பண்ணி நம்ம வச்சுருக்கோம். சக்கரை பொங்கலுக்கு அரிசியோட பாசிப்பருப்பு, சும்மா ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி அன்றைக்கி வெல்லம் சேர்த்து நம்ம பொங்கல் பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து வெறும் சாதம், ரெண்டுத்துலேயுமே ஜலம் பால் கலந்து விட்டு பொங்கி வரும்போது பொங்கல்னு எல்லோரும் ஆற்றுல இருக்கவா எல்லோரும் சொல்லுவாள். எல்லோரும் அது வந்து எல்லார் ஆற்றுலையும் பண்ணுற மாதிரி தான், சேம் தான். பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கல் கண்டிப்பாக சொல்லணும். அன்றைக்கி நிறைவாக வைக்கணும், சாதம் கம்மியாலாம் வைக்கக்கூடாது, ஃபுல்லாகவே இருக்கணும். நமக்கு திட்டமாலாம் சாப்பாடு பண்ணக்கூடாது, சாதம்லாம் வைக்கக்கூடாது. நம்ம ஃபுல்லாகவே சாதமும் சக்கரை பொங்கலும் எது பண்ணாலும் நல்லா நிறைவாக பண்ணணும் அன்றைக்கி. அந்த மாதிரி நானும் அதே போல் தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து 7 காய் 9 காய் 11 காயெலாம் போட்டு குழம்பு பண்ணுவாங்க அன்றைக்கி. இந்த சீசன் கரெக்டாக விளைச்சல் வரும் இல்லையா, அந்த அறுவடை பண்ணுற காய்கறியெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வைப்போம். இது எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். அதனால் நான் அதை வீடியோலாம் எடுக்கலை. எங்கள் பாட்டி வீட்டிலலாம் 3 பொரியல் 4 பொரியல் அந்த மாதிரிலாம் அன்றைக்கி ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. நிறைய காய்கறியெல்லாம் போட்டு சமைப்பாங்க. நம்ம இப்போ யாரும் அதை மாதிரியெல்லாம் பண்ணால் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்றதுனால நான் ஒரே ஒரு பொரியல் தான் பண்ணியிருக்கேன். குழம்பு மட்டும் 7 காய் போட்டு குழம்பு பண்ணியிருக்கேன். 7 9 காய் கூட கிட்டத்தட்ட வருது. ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் பண்ணணுங்கிறதுனால நான் பண்ணியிருக்கேன். அது சாதம் ஆகிடுது, சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுது. நான் இப்போ வந்து இதுக்கு வந்து நெய்யில் முந்திரி திராட்சை தாளித்து கொட்ட போகிறேன். சிறுகிழங்கு, சேப்பங்கிழங்கு, பிடிக்கரணை, மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், மாங்காய், அப்புறம் வந்து இந்த பயிறு வகை இருக்குது இல்லையா, நம்ம பச்சை மொச்சை, பச்சை பட்டாணி, பச்சை துவரை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் வீடியோவில் காட்டலை, ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். இதெல்லாம் எல்லார் வீட்லேயுமே பண்ணுறது தான் இல்லையா, அதனால் நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. உளுந்து வடை தட்டிட்டு ரசம் வச்சு வாழைக்காய் பொரியல் உண்டி தான் நான் பண்ணியிருக்கேன். தயிர் பச்சடி பண்ணி இதான் இன்றைக்கி பொங்கல் சமையல் எங்கள் ஆற்றுல. இதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான். இப்போ நிவேத்தியத்துக்கு ஏற்றாப்புல அந்த டைம் கரெக்டாக பொங்கல் பானை டைமுக்குள்ளே நம்ம வைக்கணுங்கிறதுனால 9 10:30க்குள்ளே நம்ம பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் சமையல்லாம் பண்ணி 1 மணிக்கு பூஜை பண்ணணும். அந்த 1 மணிக்கு பூஜை பண்ணுறதுக்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதே போல் பூஜை அறையிலையும் எல்லாம் ரெடி பண்ணி பூசாத்தி டெய்லி பண்ணுற எல்லா விளக்கெல்லாம் ஏற்றி 2 குத்தி விளக்கு ஏற்றி எல்லா பூஜையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாசல்லையும் அதே போல் பூஜை வந்து வாசலில் தான் பண்ணுவோம். அந்த கரெக்டாக அந்த சூரியன் ஒளி படுற மாதிரி அந்த டயத்துக்கு படுற மாதிரி இடத்துல நம்ம அது கோலம்லாம் போட்டு நம்ம அங்கே வந்து சூரியனுக்கு பூஜை பண்ண போகிறோம். நம்ம சூரிய நாராயண பூஜை இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். சூரியன் தான் முக்கியம் இல்லையா, உலகத்துக்கே எல்லாத்துக்கும் சூரிய சக்தி இருந்தால் தான், உழவர்கள்லேருந்து விவசாயம்லேருந்து எல்லாத்துக்குமே. ஒரு நாள் நம்மளுக்கு எவ்வளோ வெயில் காய்ஞ்சாலும் நம்மளால் தாங்கிட முடியுது, வெயிலே வராமல் இருந்தால் நம்மளால் தாங்கவே முடியாது. சூரியன் தான் எல்லாத்துக்கும் பிரதானம். ஸோ சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம இதை கொண்டாடுறோம். ஸோ இந்த தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது ரொம்ப ஸ்பெஷல். இந்த டைம் வந்து தேவர்களுக்கு வந்து பகல் பொழுதுன்னு அர்த்தம். அந்த டைம் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ இப்போ நான் சுவாமி அறையில் கோலம் போட்டிருக்கேன். சூரியன் சந்திரன் நான் வரைஞ்சிருக்கேன் கோலத்துக்கு நடுவில். இப்போ சந்திரனுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், சூரியனுக்கு நான் குங்குமம் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம கோலம் மாவு அரிசி பொடி கூட போடலாம், நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இதில் வந்து சூரியனுக்கு குங்குமம் போட்டு கோலம் போடுறது இது எவ்ரி இயர் எப்போவுமே மகர சங்கராந்தி செலிப்ரேஷன் இதுதான். சூரியன் தான் மெயினுங்கிறதுனால நம்ம சூரியன் சந்திரன் 2 பேருக்குமே நம்ம சேர்த்து தான் இதை கோலம் போட்டு வழிபடுவோம். இப்போ பூஜை அறையில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாசல்லையும் நம்ம வந்து இதே போல் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வாசலில் வந்து அப்போல்லாம் வந்து பசு சாணம் கிடைக்கும், அதை எடுத்துன்னு வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் பூஜை பண்ணுவாங்க, அருகம்புல்லாம் வச்சு. இப்போ நமக்கு இங்கெல்லாம் சென்னையில் நமக்கு எதுவும் அதெல்லாம் தேடி எடுத்துக்க முடியாது இல்லையா, அதனால் நம்ம மஞ்சள் பிள்ளையாரே பிடிச்சி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தான் பூஜை பண்ணுறாரு. இப்போ இங்கேயும் நான் அதே போல் சூரிய சந்திரன் கோலம் அந்த மனையில் போட்டிருக்கேன். அது மேலே தான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம சூரியன் தான் எல்லாத்துக்குமே நமக்கு, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சூரியன் தான் நமக்கு பிரதானம். எல்லாத்துக்கும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம சூரியனோட அருள் இருக்கணும் நமக்கு.
ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி பூஜை பண்ணுறோம். இங்கேயும் மஞ்சள் கொத்து, கரும்பு எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கோம். நைவேத்தியம்லாம் கூட இங்கேயே எடுத்துன்னு வந்து வச்சு தான் பண்ணின பொங்கல், வடை எல்லாமே மகான்னம், பருப்பு எல்லாமே எடுத்துன்னு வந்து வச்சு நம்ம நிவேத்தியம் பண்ணுவோம். இந்த கரெக்டாக அந்த இடத்துல சூரியன் காலையில் நான் கோலம் போடும்போது அங்கே இல்லை, அந்த இடத்துல வரலை. இப்போ கரெக்டாக அந்த டைமுக்கு சூரிய வெளிச்சம் அந்த இடத்துல படுது. அந்த பூஜை பண்ணும்போது அந்த நிவேத்தியத்து மேலேயோ கரெக்டாக அந்த சூரிய ஒளி படும். அதுவே நமக்கு நிஜமாலுமே சூரியன் வந்து நம்மளோட அந்த பூஜையை ஏற்றுக்கிற மாதிரி மனசுக்கு நிறைவாக இருக்கும். இது எவ்ரி இயர் நடக்கும். எல்லாருமே அந்த மாதிரி தான் பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பண்ணீங்க? உங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த வாட்டி எனக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுதுனால நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து பகிர்ந்துக்கிறேன். அது கூட இவ்வளோ லேட்டாக தான் என்னால் அதை போட முடிஞ்சுது. பொங்கல் வந்து எவ்வளோ நிறைய வேலை இருக்கும். அந்த காலத்துலலாம் அவ்வளோ வேலை, பொங்கலுக்குன்னா அவ்வளோ வேலை பண்ணுவாங்க. வீட்டில் வந்து அத்தனை வாசப்படி இருக்கும். அத்தனை வாசப்படிக்கும் மஞ்சள் பூசி பொட்டு வச்சு அவ்வளோ வேலை பண்ணுவாங்க. மொத்தம் அந்த முறம் முதகுண்டு அந்த டைமில் தான் முறம் ஒழுகிறதுன்னு சொல்லுவாங்க. காகிதம் அரைச்சி வச்சு இதெல்லாம் எங்கள் ஆற்றுல எங்கள் பாட்டியே வந்து அந்த காகிதத்தெல்லாம் ஊற வச்சு முறம் ஒழுகிறதுலேருந்து அந்த புதுசாகவே வீடு ஃபுல்லாக மாற்றி எவ்ரி இயர் சுண்ணாம்பு அடிப்பாங்க செவத்துக்கு. அவ்வளோ வேலை பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரொம்ப கம்மியாக திட்டமாக வீடு க்ளீன் பண்ணி திட்டமான வேலையாக பண்ணுறதுக்கே நமக்கு இப்போ முடியல. பட் அப்போ அவ்வளோ வேலை இருக்கும். ஆனால் எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஒரு அழகு தான், நிம்மதி தான். அது பண்ணினாலே இப்போ கூட பாருங்கள், இப்போ கூட வேலை கஷ்டமாக இருக்கும்னு நமக்கு தோணும் இந்த பொங்கல் வேலை முடிஞ்சால். ஆனால் அந்த பொங்கல் பூஜை பண்ணி பண்ணும்போது அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். பாருங்கள், நிவேத்தியத்து மேலெலாம் அந்த சூரிய ஒளி வந்து படுறது, அது வந்து நிஜமாலுமே நம்ம சூரியனுக்கு நிவேத்தியம் பண்ணுறோம், அந்த ஒரு சூரியனுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோங்கிற அந்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். இந்த பொங்கல் பண்ணி முடித்தாலே ஒரு நிம்மதியான ஒரு மனநிலைமை எப்போவுமே இருக்கும் எனக்கு. நேற்று போகிக்கு பூஜை பண்ணினோம், இன்றைக்கி அது வந்து வீட்டுக்குள்ளே பண்ணினோம். இப்போ இன்றைக்கி சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணுறோம். நாளைக்கு கனுமாட்டு பொங்கல், நாளைக்கு அந்த இதுவும் இருக்குது. கலந்த சாதம் பண்ணி நிவேத்தியம் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பூஜை முடிஞ்சிடுது. இந்த 3 நாளுமே ரொம்ப ஒரு வேலையான நாட்கள் தான். ஆனால் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அது ஒரு அந்த பண்டிகையோட சிறப்பே தனி தான். அது பண்ணி முடித்த பிறகு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் நமக்கு ஒரு கிடைக்கும் எப்போவுமே. எவ்ரி இயர் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். இப்போ வந்து பூஜை முடிச்சிட்டாரு. இப்போ தூப தீப நிவேத்தியம்லாம் பண்ணிவிட்டு தீபாரதனை காட்ட போகிறாரு. காட்டிட்டு அப்புறம் சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி இதெல்லாம் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சு ஆற்றுக்குள்ளே இருக்க சாமிக்கும் இப்போ திருப்பி பூஜை பண்ணி நிவேத்தியம் பண்ணுவார். பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சங்கராந்தி பூஜைன்னு சொல்லுவோம். அந்த பூஜை நல்லபடியாக நடக்கும். பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை, எந்த பூஜை இருந்தாலும் பிள்ளையார் பூஜை முடிச்சுட்டு தான் அடுத்த பூஜை பண்ணுவோம். நம்ம பிள்ளையாருக்கு வேண்டிட்டு இப்போ அடுத்து சூரியநாராயணுக்கு பூஜை பண்ணிட்டார் இவர். பண்ணிவிட்டு இப்போ நமக்கு சூரியனுக்கும் நம்ம அப்படியே காட்ட போகிறோம். அங்கேயும் நிவேதி பண்ணி அங்கேயும் கற்பூரம் காட்டி நம்ம இந்த பொங்கல் வழிபாடு பூஜை சிறப்பாக முடிஞ்சுது. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமி ரூம்குள்ளே வச்சு அங்கேயும் ஒரு நிவேத்தியம் பண்ணி அங்கேயும் இந்த மாதிரி பூஜை ஆற்றுக்குள்ளேயும் ஆற்றுல இருக்க சாமிக்கும் நிவேத்தியம் பண்ணி பூஜை. ஃபஸ்ட்டு பொங்கல் அன்றைக்கி எப்பவுமே முதல்ல வெளியில் சூரியனுக்கு தான் வச்சு பூஜை முடிஞ்சுது. இது மறுநாள் கணுமாட்டு பொங்கல். இது கணு வைக்கிறது. நம்ம சாதம் மீந்திருக்கும் இல்லையா, சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து வெறும் மகான்னம்னு சொல்லுவோம் நம்ம சாதம், அதுவும் மீந்திருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்து இந்த மாதிரி இது எதுக்கு பண்ணுறதுன்னா, நம்ம பெண்களுக்கு அவங்க பிறந்தா நல்லா இருக்கணும், அவங்க பிறந்த வீடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறது. அண்ணன் தம்பிங்கெல்லாம் அவங்க ஃபேமிலியெலாம் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேணின்னு பண்ணுறது. எவ்ரி இயர் இது பண்ணுறது வழக்கம். இப்போ இந்த மாதிரி பெண்கள் இது பண்ணுறதுனால அண்ணன் தம்பிங்க வந்து அக்கா தங்கைங்களுக்கு மஞ்சள் குங்கும பணம்னு சொல்லிட்டு காசோ ஏதோ ஒன்று மஞ்சள் குங்கும சீருன்னு சொல்லுவாங்க, அது கொடுப்பாங்க எவ்ரி இயர். ஒரு சில பேருக்கு பொங்கலுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிடுவாங்க, சில பேருக்கு பொங்கல் அந்த கணுமாட்டு பொங்கல் அன்றைக்கி வர முடிஞ்சால் வந்து கொடுப்பாங்க. அந்த காலத்துலலாம் ஊரில் இருக்கும்போது எங்கள் மாமியாருக்கெல்லாம் மணி ஆர்டரில் அனுப்புவாங்க அவங்க அண்ணன் தம்பிலாம், நான் பார்த்துருக்கேன். இங்கே இருந்தாலும் இது வழக்கம் தான், எல்லா ராத்துலேயும் பண்ணுறது தான். இந்த மாதிரி அனுப்பி கணுமாட்டு பொங்கல் வந்து நம்ம அண்ணன் தம்பிங்கெல்லாம் அவங்கெல்லாம் சீரும் சிறப்போடு இருக்கணும் நம்ம வேண்டிக்கிட்டு, காக்கா பொடி வச்சேன் கண்ணு பொடி வச்சேன்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணி இதோட அந்த பாட்டு போட்டு நான் ரீல்ஸே போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆரத்திலாம் காட்டி முடிச்சுட்டு இப்போ குழந்தைங்க பொன் குழந்தைங்கள்லாம் இருந்ததுன்னா ஆற்றுல மஞ்சள் தடவி நானும் என் சின்ன பொண்ணு நான் பண்ணியிருக்கோம். என் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் எடுத்து அவள் மாமியார் ஆற்றுல பண்ணிட்டுருக்கா. இப்போ இது வந்து நம்ம மஞ்சள் பூசி அப்புறம் நெத்தியில் வந்து அந்த பச்சை மஞ்சள் பசு மஞ்சளை வந்து நெத்தியில் ஆற்றுல இருக்க பெரியவா வந்து கீத்தி விடுவா. எல்லா ஆற்றுலையும் யாரை பெரியவா இருக்காலோ வயசான பாட்டியோ யார் இருந்தாலும் அதை நெத்தியில் கீட்டி சகல சௌபாக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுறது வழக்கம். ஸோ பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் இப்படி தான் எங்கள் ஆற்றுலலாம் போகும். உங்கள் ஆற்றுல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.